1 வீக்காக நாங்கள் வந்து ஷார்ட்ஸோ வீடியோவோ போடலை. ஏன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், பாப்பாவுக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது, அதனால் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவசரமாக சமையல் செஞ்சு போயிருந்தனால படிப்பு தான் இம்பார்ட்டண்ட், வீடியோ கூட 1 வீக் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் என்னென்னா ரொம்ப பனி பெய்கிறதுனால நம்ம எழுந்திரிச்சு அவசரமாக செய்கிறோமா, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தனியாக என்னால் போட முடியல, வேறு எதுவும் இல்லை. நான் ஹோம்மேடு சப்பாத்தி மாவு, ஹோம்மேடு சம்பா கோதுமை மாவுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை பாருங்கள், நான் வந்து க்ளீன் பண்ணது அதெல்லாம் இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். நான் மந்த்லியே எப்படியும் வந்து 7 கிலோ இல்லையா 10 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி 5-6 தடவை அலசி மொட்டை மாடியில் காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஃபுல்லாக வச்சுக்குவேன், நல்லா டைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து அது வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது தீர நான் ஃபில் பண்ணிக்குவேன். இன்றைக்கி என் பொண்ணு தான் வந்து ஃபில் பண்ணுறேன். நேற்றோடு அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மாவு வந்து பிசையிறது நான் எப்படின்னா, ஆயிலே இல்லாமல் கொஞ்சம் ஹாட் வாட்டர், அதாவது மிதமாக கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அதில் லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டா மத்தியானமும் அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு சொட்டு ஆயில் தேவையில்லை, நம்ம சுடும்போதும் போட தேவையில்லை, நம்ம மாவு பிசையும் போதும் தேவையில்லை. இதை வந்து நம்ம 3 லேயர் 4 லேயர் வர மாதிரி 4ஆக மடிச்சும் போடலாம், 3ஆக மடிச்சும் போடலாம், ட்ரையாங்கிள் மாதிரி. அதுக்காக தான் நான் இன்றைக்கி இருக்கேன். அடிக்கடி நான் அது செய்வேன். இது வந்து நம்ம இந்த மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டா பியூர் கோதுமை, ப்ளஸ் வந்து எக்கனாமிக் வைஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆகாது. அதே நீங்கள் பாக்கெட்டாக வாங்கும்போது உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி நான் கோதுமை யூஸ் பண்ணுவேன். அதனால் சப்பாத்தி, பூரி வந்து லீவ் ஹாலிடேஸ் மந்த்லி டுவைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சப்பாத்தி வந்து அதிகமாக போடுவேன் நான், ஆனால் வீடியோ போடுறதில்ல. பாருங்கள், இது வந்து ஆயில் போட்டு ஒன்று போட்டிருப்பேன், ஆயில் இல்லாமலேயும் போட்டிருப்பேன். நீங்கள் ஆயிலும் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு போட்டு குழந்தைங்களுக்கு இதில் கொடுக்கலாம், பெரியவங்க ஆயிலே இல்லாமல்னா கூட போடலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சொட்டு போட்டாவே நிறைய அந்த இது வந்து நல்லாயிருக்கும். இல்லை ஆயிலே போடாமல் ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள், அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். அப்பையும் நல்லா உப்பும் அப்படியே சூப்பராக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டாலும் காலையில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஆயிலே இல்லாமல் எப்படி உப்பி வருது, எல்லா இடமும் வந்து உப்பி அந்த லேயர்ஸ் பிரித்து சாப்பிடுவா என் பொண்ணு, அவ்வளோ நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு வந்து நான் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருப்பேன், ரொம்ப ஆப்டாக இருந்தது. அது வந்து தனியாக நான் ஷார்ட்ஸ் போடுறேன். நான் கோதுமை மாவு வந்து அடிக்கடி சம்பா கோதுமை மாவு வந்து ஹோம்மேடுங்கிறது நான் இது தான், அதுக்காக தான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லேயரும் பிரித்து அவள் பாருங்கள் இப்படி தான் சாப்பிடுவாள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கிரேவியோட ஷார்ட்ஸ் வந்து நான் போடுறேன். இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இது எதுக்குமே வந்து ஆயில் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.